இன்னைக்கு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பரந்தூர் ரியல் எஸ்டேட்னு அவங்க அந்த அளவுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பது நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. அவர் ஒன்று சொன்னார், ஒன்றிய அரசு இறுதியாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது, நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தார். எனவேதான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, உயர்மட்ட குழு ஒரு கமிட்டி போட்டிருந்தோம் அப்படின்னு. ஏன் அப்போ இன்னைக்கு வர அந்த டேட்டாவை ரிலீஸே பண்ணல? ஆர்டிஐல யாரு போட்டாலும் அது ரிஜெக்ட் தான் ஆகுது. ஏன் அதை இன்னைக்கு அவங்க ஓப்பனா எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை? இது ஒரு இதை மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பரந்தூர் ரியல் எஸ்டேட்னு அவங்க அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க இன்னொரு இடத்தை பார்க்க போறோம். பார்க்க போற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள் இப்ப நீங்க எப்படி இருந்தா நிலங்களுக்கு போவீங்க, அங்க போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். நீங்க பண்ணுங்க, நாங்க அதை பத்தி பாக்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்ப வரப்போகுது? இதுல திரும்ப திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நம்ம சொன்னது. ஏன்னா 90ல இருந்து 95% நம்ம அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம் சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் அதுல 1500 ஏக்கர் நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதுல கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யார் யாரெல்லாம் வெளியூர்கள்ல வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் போர்ஸ்ஃபுல்லா நீங்க உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி போர்ஸ்ஃபுல்லா கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூர்ல நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை.